வணக்கம். ஜவேஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர். அதாவது கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வேணுங்க அப்படின்னு தாவேகா மனுக்கள் போட்டு அதில் வெற்றியை அடைஞ்சாச்சு. மொத்தம் போட்ட மனுக்கள் 5 பேர். அதில் 2 பேர் தங்களுடைய ஒப்புதல் இல்லாமலே தாவேகா போட்டு விட்டது அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப புகஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதில் இறந்தது ஒரு அம்மா, சந்திரா அப்படின்னு ஒரு அம்மா. அவருடைய புருஷன் செல்வராஜ். இன்னொரு அந்த அம்மா தான் மகனை இழந்துட்டாங்க. பிரித்திக் அப்படின்னு ஒரு பையன் பார்த்துருக்கிறாரு, இறந்துட்டாங்க. அந்த அம்மா பேர் ஷர்மிளா. அந்த அம்மாலும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிற கான்செப்ட் கையெழுத்து போட்ட மாதிரியும் செல்வராஜ் கையெழுத்து போட்ட மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் தாவேகா ஏற்றிட்டாங்க. அதுக்கு அந்த வக்கீல்கள், அமன் அப்படிங்கிற வக்கீல், மற்றபடி இதுக்கு லட்சுமி நாராயணா அப்படிங்கிற வக்கீல் தான் காரணம். கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க, வந்தாங்க கையெழுத்து வாங்கினாங்க, மற்றபடி எதுவும் சொல்லாமலே அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது சிபிஐ விசாரணை வேணும் நாங்கள் கேட்டால் இப்படி சொல்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அந்த ஷர்மிளா அந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க அவங்க வாட்டுக்கு வந்தாங்க, சைனை வாங்கினாங்க, மற்றபடி என் புருஷனை லிங்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. பன்னீர்செல்வம் அந்த ஆள் 8 வருஷம் ஆச்சு எங்களை விட்டு போய், பையன் இறந்து போயிட்டாரு. இப்போ நான் அனாதை இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் அந்த உள்ள நுழைச்சு இப்போ அந்த ஆள் அது வரக்கூடிய அமௌண்ட் விஜய் கொடுக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் கவர்மெண்ட் கொடுத்த 10 லட்சம் எல்லாத்தையும் பங்குக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. புருஷன் தான் டைவர்ஸ் ஆயாச்சு, நான் கணவனால் கைவிடப்பட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. அந்த அளவு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆள் பங்குக்கு இவங்க தாவேகாவை தூண்டி விட்டுட்டாங்க. சிபிஐ விசாரணை வேணுங்கிற அளவுக்கு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் அந்த அம்மா. இவர் செல்வராஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க, ஆமாம் நான் கூலி வேலை செய்கிறவன், என்னமோ கையெழுத்து போட சொன்னாங்க, ஆனால் விஷயத்தை சொல்லாமல் அவங்க வாட்டுக்கு கையெழுத்து போய் இது மிகப்பெரிய முரண்பாடுங்க அப்படின்னு போட்டு அவர் துள்ளிக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு இடையில அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அது எதிர்மனு தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலுமே விஷயத்தை எந்த அளவுக்கு மூவ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தாவேகா மூவ் பண்ணவில்லை. என்னென்னு கேட்டால் இவங்க தாவேகா ஒதுங்கிட்டாங்க. இப்போ கிடையாதுங்க, அந்த மனுக்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு தாவேகா. புஷி ஆனந்த் எப்படி சொன்னார், ஐயோ மதியழகன் தானுங்க காரணம், மற்ற யாரும், மற்றபடி நிறைய பேர் இருக்கிறாங்க, பவுண்டராஜ் இருக்கிறார், மற்ற சோர்ஸ் ராஜமோகன், ஆனால் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. யார், புஷி ஆனந்த் ஜாமீன் வழக்கில் சொன்னார் பார்த்தீங்களா, ஐயோ எனக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி தாவேகா அந்த செல்வராஜையும் ஷர்மிளாவையும் ஒதுக்கி விட்டாங்க. புஷி ஆனந்த் எந்த அளவுக்கு மற்றவங்களை ஒதுக்குனாரோ அதே மாதிரி சுத்தமாக ஒதுக்கிட்டான். இப்படி இருந்ததுன்னா அந்த நம்பிக்கை போய்விடும். ஆமாம், இது என்ன விஜயனுடைய ஏற்பாட்டின் வெளிப்பாடா இல்லை ஆதவ அர்ஜுனாவோட வெளிப்பாடா